Hello, வணக்கம் and welcome to 30-20 review between India and England. பிடாக் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல பிடாக். வணக்கம் and welcome to the show. இந்த மாதிரி ஒரு இந்தியா வாங்குவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. போன கேம் அட்லீஸ்ட் we put a decent score on the board. We tried to defend it. We couldn't. But இந்த கேம் was completely nailed by England. இந்த கேம்ல எதுவுமே தப்பா போல இங்கிலாந்துக்கு எல்லாமே சரியா பண்ணிருக்காங்க. Before we dissect what India didn't do, credit has to go to England team. The way they played, the way Phil Salt carried the innings through, brilliant ஆடினாரு. Fearless batting. They also left wicket at regular intervals, but still managed to score some 200 odd runs. I couldn't understand how India's approach, Pidog. ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டீசென்டான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிது ஆக்சுவலா அந்த 2 overs வரைக்கும். ஜார்ஜ் டங்கர் சிக்ஸ் சிங்கிள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேங்க் ஷாட் ஆடி அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு. ஐ திங்க் அங்கேருந்தே இட் ஸ்டார்டட் ஸ்லைடிங் டவுன். உங்களோட தாட்ஸ் ஸ்பீடாக ஓப்பனிங் தாட்ஸ்? ஓ நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படித்தான் சொல்லுவேன். பவர் பிளேல பேட்டிங் மோசம், பேட்டிங் ஆர்டர் ஷஃபிலிங் மோசம், மொத்தத்துல ட்ரப்பிங் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் ஹியர் இஸ் 189. ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 173, ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் 165 அப்படின்னு சொன்னோம். டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 189 அடிக்கணும், இந்த 195 மினிமம் வரலன்னா இங்க டிஃபெண்டே பண்ண முடியும். சச் அ பியூட்டிஃபுல்லி பேஸ்டு பேட்டிங் பிச்சு, வெரி சிமிலர் டு பெங்களூர் வாண்டரர்ஸ் அண்ட் வான்கடே. பவர் பிளேல அவசரப்படக்கூடாது, பொறுமையா ஆடணும். 11 ஓவர்ல நீங்க இன்னிங்ஸ் 11 ஓவர் முடியும் போது 2 விக்கெட் ஆர் லெஸ் விட்டீங்கன்னா டபுள் பண்ணுவீங்க. இதுதான் தியரி. பவர் பிளேல தான் கேம் செட்டில் ஆகும் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். இட்ஸ் அ வெரி குட் பிச் டு பேட். அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அவன் 76 கால் அவுட் இருக்கா, கண்ணப்பண்ணான்னு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பிஷ்னாய்க்கு பதில இவர் உள்ள வருவாரு அப்படின்னு சொன்னோம், கரெக்டான உள்ள வந்தாரு. டங்குக்கு வந்துட்டு பதில சக்கீபோ இல்லைன்னா லூக்கோ வருவாங்கன்னு சொன்னோம். ரொம்ப மோசமா போட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலிங் ஃபிகர்ஸ். நான் தான் சொன்னேன் அவர் நல்ல போலர், ஸ்பீட் இருக்கு, T20 கிரிக்கெட் ஆட முடியாதுன்னு. நீ பெரியவனடா, நான் பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கெரியரை ரிவைவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டமா போட்டாரு, ரொம்ப சுமாரா போட்டாரு. இன்னைக்கு விக்கெட் விழுந்தது. ஒரு ட்ரெடிஷ்னல் பவுன்சி ரேசி குட் பேட்டிங் பிச்சு. 6 ஓவர் பொறுமையா நின்னா வச்சு நிமித்தெல்லாம் பால் ஓல்ட் ஆனோன்னு அந்த 6 ஓவர் நான் அல்கோரிதம் போடுறதுக்குள்ளேயே மேட்ச் ஓவர். அதாவது அந்த ட்வீட் நான் போட்டதே என்னன்னா, பார் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து, பவர் பிளேல இந்தியா விக்கெட் விடாம ஆடணும், 51 for 1ன்னு, பை 1 get 1 ஃப்ரீ, 54 for 5 எடுத்துக்கத்தல, எதுக்கு 1 2ன்னு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனா விக்கெட் கொடுத்தான், இல்லை 5 பேரு கொடுத்தான். ஒருத்தனா விக்கெட் கொடுத்தான், இல்லை 5 பேரு கொடுத்தான் அப்படின்னு. இப்ப அவங்க பாருங்க, ஜென்ரலி அக்ரெசிவா ஆடுற இங்கிலாந்து பவர் பிளேல 49 for 1. பட்லர் கோயிங் ஹேமர் அண்ட் டான்ஸ், சால்ட் எப்படி டைம் எடுத்து ஆடினாரு பாருங்க. அந்த பவர் பிளேயை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கல்ட் ஃபேஸ் தான் எல்லாமே அப்படின்னு. என்ன பியூட்டிஃபுல்லா பவர் பிளேக்கு இது 10 ஓவர் முடியும் போது 90 for 2 சொன்னோம், 92 for 2 இங்கிலாந்து. 15 ஓவர் முடியும் போது 135 for 4 சொன்னோம், இங்கிலாந்து 143 for 4. அது இந்த அப்ரோச் படி பார்த்தா 189 for 8 வரும்னு சொன்னோம், 201 for 7. பிரில்லியண்டா இது பண்ணாங்க. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், வருண் சக்கரவர்த்தி ஸ்ட்ரகிள் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி ரியல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரின்ஸ் யாதவ் வாஸ் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட், சூப்பர்பா பவுலிங் போட்டாரு பிரின்ஸ் யாதவ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப இவங்க வந்துட்டு
சேஸ் எது பண்ணணும்னா பவர் பிளேல ஆடணும். பவர் பிளேல இருக்கு 54/5. உங்களுக்கு bowling ஃபேக்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 overs இந்தியா 49/1, இங்கிலாந்து 54/5, மேசிவ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்கிலாந்து 11 ஓவர்ஸ்ல 104/2ல இருந்து கடைசி 9 ஓவர்ல 97 அடிச்சாங்க. அவனே ஒரு 4-5 ரன் கம்மி அடிச்சாங்க. இன்னும் 4-5 ரன் கூட அடிச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி டபுள் பண்ண மாதிரி தான். பட் இட்ஸ் ஓகே. இந்தியா வந்து பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. 11 ஓவர்ல என்னன்னு 10 ஓவர்ல 70/8. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னொன்னு சொல்றேன், யோசிக்காம பேச மாட்டேன். திலக் வர்மாவால டாப் 4ல நீங்க அவரை யூஸ் பண்ணலன்னா அவரால பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, ஐ எம் நாட் அ பர்சன் who is going to see the numbers and I'm going to talk. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்சும் சஞ்சு சாம்சன் ரன் அடிக்கல. இந்த மேட்சும் சஞ்சு சாம்சன் 0. எல்லா மேட்சும் ஃபெயில் ஆறாரு சஞ்சு சாம்சன். அதனாலதான் இந்தியன் டீம் தோக்குது. கரெக்டா நான் சொல்றது? எவ்வளவு ரன் அடிச்சாரு சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்? 0. அதனாலதான் தோத்தாங்களே ஒழிய வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் எப்படி சப்பல் பண்றாங்கன்னா 200 ரன் அடிக்கணுமா உங்களுக்கு. திலக் வர்மா ஒரு அர்ஷித் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனு, சிவம் தூபே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். இறக்கி விட்டான் பாரு அக்ஷர் பட்டேல. அங்கதான் ஏன் நிக்கிறான் கோவாலு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாக்குறேன் தூபேக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா வராரு. என்ன சொல்ல முடியும்? ராணா இன்னைக்கு வானான்னு நம்ம சொல்ல முடியுமா? உள்ள வந்து கார்டு எடுக்கிறாரு, நம்ம இங்க உட்காந்து ராணா இன்னைக்கு வானான்னு சொல்ல முடியுமா? டேய், பேனிக்காரது ஒரு அளவு இருக்குடா. நானும் திருப்பியும் சொல்றேன், இப்பயும் நான் சொல்றேன், இந்த சீரீஸ் அவங்க தோத்தாலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். இட் ஹஸ் பீன் 1000 days they have not lost a series, but this is absolutely humiliating surrender என்னை பொறுத்த வரைக்கும் on a pitch which played very good. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 6 overs 49/1. அந்த கண்டிஷன்ஸ் படி இங்கிலாந்து has done well, but again that England batting lineup would normally take you away 49/1 னா that is something you should be really happy about. பாப்பு அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு. அதான் திருப்பியும் சொல்றேன் நானு, வருண் சக்கரவர்த்தி has to find his form. அந்த டீத் இல்லாம போச்சு. பிரில்லியண்டா ஆடினாங்க அவங்க. சால்ட் சூப்பர்பா ஆடி கொடுத்தாரு கடைசியில. அதுல பியூட்டி என்னன்னா, லாஸ்ட் பாயிண்ட் பிஃபோர் லீவ் இட் யூ, நல்லா போட்டாங்க இந்தியா டெத் ஓவர்ஸ்ல. அவங்க எல்லா பாலையும் சுத்தாம சாம் கரன் அப்படியே இப்படி 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 ஆடி 2-2 ஓடினாங்க பாருங்க. அதுதான் ஏன் மாஸ்டரிங் த கண்டிஷன்ஸ். இங்கிலாந்து அப்சல்யூட்லி கேவ் 0 சான்ஸ் டு இந்தியா. இங்கிலாந்து டிசர்வ் டு வின். அதாவது நான் தான் சொல்றேனே, என்னோட எட்ஜ் ரொம்ப டைனியான எட்ஜ் தான் நான் வந்து இங்கிலாந்து கொடுத்தேன். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சந்தேகம் என்ன இருந்தது, இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல இந்தியா மாட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் they are going to throw their bats around no matter what. Every single batsman throwed their bat around, except last dismissal of Varun Chakravarti. It is absolutely disgusting to see the way India surrendered. தோக்கறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எப்படி தோக்குறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவர் டு விக்கி. இல்ல, நான் எட்ஜ பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது. பட் ஆனா அப்சல்யூட்லி இன்னைக்கு வந்து இந்தியா வாஸ் ஹம்பிள்டு பை இங்கிலாந்து தான் சொல்லியே ஆகணும். நீங்க சொல்றத அப்படியே செகண்ட் பண்றேன். நான் என்ன நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே ஒத்துக்கிட்டு எஸ் அடி பண்ணிக்கிறேன் ஏஜமா, அந்த மாதிரி தான். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் தான் பீடா, ஜாஷ் டங் முதல் பால் ரைட்டு ஃபுல் டாஸ் போட்டாரு. அது எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி சொருகுனாரு, ஸ்வீப்பர் பவுண்டரியில ஒரு 6 சொருகுனாரு. பட் அவரை வந்து எண்டிங் ஃபிகர்ஸ் 4 overs 28 4 wickets கொடுத்து இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகுறீங்களேப்பா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வைபவ் சூரியவன்ஷி அகைன் ஷோட் அ ப்ராமிஸ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவருக்கு அந்த ப்ராமிஸ் காட்டுறாரு. பட் இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வை இட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ் ஒன் டைமென்ஷனல். அதுதான் ஒண்ணுமே புரியல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சீரீஸ் தோக்கறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பிடோ, எனக்கு ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ நீங்க வந்து அயர்லாந்துக்கு ஒரு டூர் பண்ணோம், நம்ம போனோம், ஒரு ஒயிட் வாஷ் ஆன் த ரோட்ல அப்படியே இங்கிலாந்துக்கு வரோம். ஃபர்ஸ்ட் கேம் வாஷ்ட் அவுட், அதுக்கப்புறம் 2 கேம் ஹம்பிள் பண்ணாங்க நம்மள. ஒரு வந்து கேம்லயே இல்லாத ஒரு சேஸ் அடிச்சாங்க. இந்த கேம் 76 ரன் அவுட் பண்ணி ஹம்பிள் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி சீரீஸ்ல நிறைய ஆன் த ரோடு இருந்திருப்பீங்க, நிறைய அவேல ஹோமுக்கு அவேல இருந்திருப்பீங்க. how will it be the mindset of a player to come back from here, or a team like Indian team? ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், சாம்பியன்ஷிப் சைடு, ஒரு புது கேப்டனுக்கு அண்டர்ல 5 கேம் தோத்துருக்காங்க. ஒரு கேம் ரிசல்ட் இல்ல, 4 கேம் தோத்துருக்காங்க, ஒரு ஒயிட் வாஷ் இன்க்ளூடிங் அகைன்ஸ்ட் அயர்லாந்து. வாட் வில் பி த மைண்ட் செட்? ஹவ் ஆர் தே கோயிங் டு கம் பேக் ஃப்ரம் திஸ்? அதாவது
அதான் சொல்றேனே. இப்போ ஸ்ரீலங்கா நாங்க போனோம் அந்த 2013 4-1 உதச்சு அமிச்சாங்க ஓடிஐ சீரீஸ்ல. சவுத் ஆப்பிரிக்கால நீங்க ஓமனவே அந்த இதுல பயங்கரமா இந்தியாவாலே ஜெயிக்க முடியலங்கும் போது ஸ்ரீலங்கா உதச்சு அமிச்சாங்க எங்களை, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வி டிடன்ட் பேனிக்கு, ஒன்றும் பண்ண முடியல. பயங்கரமா திரும்ப ஆரம்பிச்சு ரங்கநாயகத்துல ஆடவே முடியல உங்களுக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற சொல்லி அந்த ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களுக்கும் வர ஆரம்பிச்சது அந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்காக டிராஸ்டிக் சேஞ்சஸ், கனப்பனான பேட்டிங் ஆர்டரை மாத்துறது, பேனிக் ஆகுறது, அதெல்லாம் ஆடல. வி நோ தட் வி வர் டோட்டலி அவுட் பிளேடு. அங்க ஸ்பின் இதை வந்து எங்களுக்கு ஆன்சரே இல்லை. வி ஹேட் அ குட் டீம். ஃபாப் டு பிளஸ், ஏபி டிவிலியர்ஸ், ஆம்லா டுமினி எல்லாருமே இருந்தாங்க. குவிண்டன் டிகாக்கு இப்ப சொன்னா சும்மா சொல்லிடுவேன், அது இவன்லாம் இல்ல அவன்லாம் இல்ல அதனால தோத்தோன்னு. ஸோ ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ தட் ஃபேஸ். பட் இவங்க என்னன்னா, திஸ் இஸ் அப்சல்யூட்லி பேனிக். அக்ஷர் பட்டேல் இறக்குனது அப்சல்யூட் பேனிக் என்னை பொறுத்த வரைக்கும். யோ, நீ அந்த சிச்சுவேஷன்ல அதையும் முன்னாடியே சொல்லிட்டோம், அக்ஷர் பட்டேல் இஸ் ஸ்பின் டெசிக்னேட்டட் ஹிட்டர் அப்படின்னு. பால் தொண்டைக்கு போடுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, they gave an extended spell to ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆல்சோ. ஆதில் ரஷீத் சும்மா ஊறுகா மாதிரி யூஸ் பண்ணாங்க. சரி கொண்டு வரலாம், கரெக்ட். ரஷீதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அவங்க எப்படி ஹாரி ப்ரூக் போனார்னா, ஐ வாண்ட் டு போல் யூ அவுட், அந்த டெஸ்ட் லென்ஸ் வச்சு இடிச்சுனே இருந்தாங்க. அதுல உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா கொஞ்சம் யோசிச்சு வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல பாயிண்ட் மேல ஒரு சீவல இல்லைன்னா பால அலோவ் பண்ணிட்டு ஷார்ட்டா புல்லு ஆடுறதா ஓகே. இஷான் கிஷான் அடிக்கிறாரு, அவுட் ஆறாரு. ஸ்ரேயஸ் ஒரு பிளிக் அடிச்சு அவுட் ஆறாரு. இவர் காட்பி சிவம் துபே. டேய் என்னடா நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மேட்ச் பாத்தீங்கல்ல, எத்தனை பால் போல்ட் ஆச்சு, எத்தனை பால் எல்பிடபிள்யூ ஆச்சு ஃபாஸ்ட் போலர்ஸும் உங்களால சொல்ல முடியுமா, இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல மேட்ச் பார்த்தேன், ரொம்ப பெருசா போல்டு எல்பிடபிள்யூ வந்த மாதிரி தெரியல, கடைசியில தான் வந்துச்சு. பட் அகைன் இங்கிலாந்து போடும்போது அந்த லென்த் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது பீடாக், நம்ம போடுறதுக்கும் அவங்க போடுறதுக்கும். அபிஷேக் சர்மா காட், வைபவ் சூரியவன்ஷி காட், இஷான் கிஷன் காட், ஸ்ரேயஸ் ஐயர் காட், அக்ஷர் பட்டேல் காட், திலக் வர்மா ஸ்டம்ப்டு, ஹர்ஷித் ராணா காட், சிவம் தூபே காட், ஹர்ஷதீப் சிங் காட், வருண் சக்கரவர்த்தி போல்டு டு ஆதில். ஓகே. அப்படிங்கும்போது கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்றவன் எப்படின்னா, இங்க அவங்க குத்து குத்துன்னு குத்துறாங்க. அது தப்பான லென்த் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்தியா மகா மட்டமா ஆடினாங்க. யோசிச்சு பாருங்க, first top 9 wickets where the fast bowlers are bowling, not even a single wicket is clean bowled or இது LBW அப்படின்னா, you should understand what lengths are what lengths they are trying to bowl. They are bowling test lengths அப்படிங்கும் போது, அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு அப்பர் கட் விட்டார் பாத்தீங்களா ஒண்ணு, சூரியவன்ஷி ஒரு கட் அடிச்சாரு பாருங்க. உடனே நீ அதாவது இந்த பிச்சை பாக்குறீங்க, ஜோப்ரா ஆர்ச்சர், ஜோஷ் டங்கால ஃபுல்லர் லென்ஸ் எல்லாம் போடவே முடியாது, அடிச்சு அடிச்சுதான் அவர் போடுவாரு. அப்படிங்கும் போது 201 ரன் நீங்க இருக்குங்கும் போது இந்த 6 ஓவர் பவர் பிளே பார்த்து அறிஞரா வச்சு நிமித்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த சந்தேகமும் கிடையாது, ஓடுறாங்க. ஆக்சுவலி the way they succumbed was absolutely pathetic in my opinion. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பாத்தீங்கன்னா அந்த பிரிஸ்க் ஸ்டார்ட் வந்துருச்சு. இவரு அபிஷேக் அவுட் ஆகும்போது 23 for 1 in 1.5 overs. லெட் மீ பி ஆனஸ்ட் வித் யூ. அதுவும் அந்த நீங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பக்கம் விம்பிள்டன் நடந்துட்டு இருக்கு, பாக்குறாங்க போல இருக்கு, தெரியல இங்கிலாந்துல தான் ஆடிட்டு இருக்காங்க. 6-1 ஜாஸ்டங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறீங்களாடா விக்கெட்டு, இந்த குணா படத்துல அப்படியே வந்து பிரசாதத்தை கையில கொடுக்குற மாதிரி பேத்தட்டிக் டிஸ்பிளே. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், திலக் வர்மா ஆடணும்னா டாப் 4ல தான் ஆடணும். அவரால் அதுக்கு வெளியில ஆட முடியாது. நான் இப்ப சொல்லல, மும்பை இந்தியன்ஸே தப்பு பண்ணா, புத்திசாலி மும்பை இந்தியன்ஸ் தப்பு டைம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு ஆளு. அவர் வரும்போதே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவரோட ஃபெயிலியரை பத்தி நான் எதுவுமே பெருசா நான் சொல்ல மாட்டேன், ஆன் ஆல் ஆனஸ்டி. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் த ரிசோர்சஸ். நீங்க ஒரு கேள்வி கரெக்டா கேட்டீங்க, எங்க அவர் ஆட வைக்க முடியும், டாப் 4ல எப்படி ஆட வைக்க முடியும், எப்படி ஆட வைக்க முடியும்லாம் கேட்காத. ஒரு பிளேயரால இந்த பர்டிகுலர் இதுல மேனேஜ் பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா either he has to be replaced by someone else or you have to find a way where he is good enough to score runs. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ண போற, you are going to justify your selection, you are going to let the country down. That is an absolute bottom line. இந்த ஒரே ரீசனுக்காக தான் I wanted குல்தீப் யாதவ் to be part of the touring squad, where இப்ப வருண் சக்கரவர்த்தி சரியா போடலைன்னா வெளியில இருக்கிற ஆப்ஷன் ரவி பிஷ்னாய் கொண்டு வருவே நீ.
இப்ப எங்க பக்கம் மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப கிரிக் பஸ்ல வந்து ஒரு ஸ்டாட்ஸ் போட்டாங்க கடைசி 10 T20ஸ்ல வருண் சக்கரவர்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு. 1 for 47, 1 for 33, 1 for 41 அப்படின்னு. இஸ் ஆல்சோ ஹியூமன். லெட் மீ, ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் ஹிம். எவ்ரி ஒன் வாட் எவர் கோஸ் அப் இன் லைஃப் கம்ஸ் டவுன் இன் லைஃப். அப்படிங்கும் போது இப்ப நீங்க வெளியில யார் இருக்காங்க? 2 மேட்ச் தோத்துட்டீங்க. இன்னும் 2 மேட்ச் நீங்க ஜெயிச்சாலும் சீரீஸை நீங்க ஸ்கொயர் தான் பண்ண முடியும், ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும் போது you don't even have an options outside to replace the guys who are right now in the playing level after getting a absolute drubbing and humiliation. Is not the place where you want to be as a two-time defending T20 World Cup champions. Over to you, Vicky. இல்ல 100% அதை அக்ரி பண்ணியே ஆகணும் பீடாக். இப்போ வந்து திருப்பி முட்டு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க எல்லாரையும் ட்ரை பண்றோம், வி வாண்ட் டு கிவ் எக்ஸ்போஷர் டு எவ்ரிபடி. ஆனா டு பி வெரி ஆனஸ்ட், பிரின்ஸ் யாதவ் வந்து வெரி வெரி இம்ப்ரெசிவ் பீடாக். வாட் எவர் சான்சஸ் ஹி காட் பிரில்லியண்டா. பட்லர் போறத பார்த்தா அவனை இன்னைக்கு வச்சு செஞ்சிருவாருன்னு நினைச்சேன். போட்டு டமால்டிமல் ரொம்ப ரொம்ப ஈஸியா அடிச்சாரு. அதுவும் அந்த அக்ஷர் பட்டேல் ஓவர் வந்து சும்மா ஃபீட் பண்றாரு மேல வந்து. இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் போடும்போது எதுக்கியா செகண்ட் ஓவர் அக்ஷர் பட்டேலுக்கு கொடுக்குறீங்க? அவர் தான் தூக்கி தூக்கி அடிக்கிற, அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் போடுறன்ற மாதிரி போட்டுனே இருக்காங்க. மேல மேல வச்சு வெதுப்புறாரு. பேக் ஃபுட்ல புஷ் பண்றாங்க, புல் அடிக்கிறாரு, 4 போகுது. மேல போடுறாங்க, நேரா தூக்கி 6 அடிக்கிறாங்க. பிரின்ஸ் யாதவ் பிரில்லியண்டா போட்டாரு. அதுதான் அந்த அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஆட்டிடியூட். ஹர்ஷித் ராணா கூட நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க முடியாது பீட்டா. டீசெண்டா போட்டாரு. நாட் வெரி பேட் ஆக்சுவலி. அட்லீஸ்ட் ட்ரைங் டு பிக் விக்கெட்ஸ், ட்ரைங் டு பி ஆன் ஸ்டம்ப்ஸ் ஆல்வேஸ். அந்த ஒரு டீசென்ட் இது வச்சிருக்காங்க. ஹர்ஷித் ராணா பத்தி நிறைய பேர் சொன்னாங்க, பேட்டிங்கே ரொம்ப மக் வித் த பேட்லாம் இல்ல, நல்லாவே விளையாடுறாரு. அவர் அந்த கேப்பபிலிட்டி அந்த நம்பர் 9ல வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு கேம் ஒரு த்ரஸ்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு எபிலிட்டி வச்சிருக்காங்க. பட் அகைன் நம்ம பேட்டர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த பேட்டர்ஸ் சிமிலர் பேட்டர்ஸ் தான் நம்ம வந்து T20 வேர்ல்டு கப்லயுமே ஆடணும். 1-2 சேஞ்சஸ் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி சஞ்சு சாம்சன் நீ கூட அடிக்கல, அவர் ஏன் அந்த மாதிரி அடிக்க மாட்டேன்றாருன்னு எனக்கு தெரியல. சோ அதனால வந்து அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பாவமா உட்காந்து பிப்ப போட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன நடக்குதுன்னு அவருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா இஸ் லுக்கிங். அதுதான் சொல்லுவாங்கல்ல, ரெப்புடேஷன் ஒன்னு இருக்கு இந்தியாவுக்கு. தே ஹேவ் அ டேக். T20ல இந்தியாவை தொடவே முடியாது. 2 டீம் அனுப்பு, 3 டீம் அனுப்புன்னு நம்ம எல்லாரும் கூவுன்னு கூவுறது போக, அவங்க என்னடா கூப்பிட்டு ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க. இவங்க என்னடா நம்மளுக்கு அடிச்சிருவாங்க போல இருக்கு ஒயிட் வாஷ். இதுக்கப்புறம் என்ன ஒன்னும் புரியல. ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃப்ரம் ஹியர்? என்ன மாற்றம் வந்தா இது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இது வந்து ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லம்ப் இப்படி வந்து திருப்பி அப்புறம் தான் மேல வரும் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களோட தாட் என்ன இதுல? பிஃபோர் ஐ கோயிங் டு ஸ்டம்பிடாக் செக்மெண்ட், இந்த தாட் உங்கள்ட்ட என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுனால தான் அந்த கேள்வி கேட்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேனே. ஒரு பிரைம் பேட்ஸ்மேன் லைக் திலக் வர்மா இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் த பொசிஷன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. And then when you are in trouble, Shubham Dubey is not an answer for you to come there and save you with a ball if your main bowlers are not really delivering. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலுக்கும் சரி, வருண் சக்கரவர்த்திக்கும் சரி, ஸ்லம்ப் ஹாஸ் பீன் ரியல். இவ்வளவு ஓட்டையை வச்சு இங்கிலாண்டை ஜெயிக்க முடியாதுப்பா. when you can't get through past Ireland, when you're whitewashed by Ireland, you're not going to beat a powerful team like England with having so much of problems with you. அதுதான் இங்க ரீசர்பைஸ் ஆகுதே ஒழிய. தட் இஸ் த ரீசன் ஐ வாண்டட் குருணால் பாண்டியா டு டூர் ஜிம்பாப்வே டு சி வெதர் ஓகே. ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் அக்ஷர் பட்டேல். முதல் 2 ஓவர் நல்லா போட்டார், அதுக்கப்புறம் தான் செம்ம அடி வாங்கினார் கடைசி 2 ஓவர்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஜிம்பாப்வே டூருக்கும் குருணால் பாண்டியாவும் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீமை செலக்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கும் போது. ஒருவேளை போய் ஜிம்பாப்வேட்ட போய் நீ ஒரு மேட்ச் நீ தோத்தினா கூட தட் யூ ஆர் நாட் ப்ரொசீடிங் இன் த ரைட் டைரக்ஷன். இப்ப இன்னொன்னு சொல்றேன், இப்ப திலக் வர்மாவை அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு 100% ரிக்கு சிங்க ஆட போறாங்க. அதை இப்பயே நான் சொல்றேன். அப்படி ஆடினாங்கன்னா டெஸ்ட் எப்படி டீம் அழிஞ்சுதோ அந்த மாதிரி இந்த டீம் அழிய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த பயம் பீதி வர ஆரம்பிக்கும். இப்ப மேல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. என்னடா அது அப்படி இந்த மாதிரி ஆகுது. இப்ப இஷான் கிஷான் ஒரு 2 மேட்ச் போயிலன்னா அவரும் பயப்படுவாரு, என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அந்த பீதி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்தியா இஸ் அலௌட் டு லூஸ் another series. That is not a problem. But unfortunately, they are not reading the conditions. They are not using the resources well. They have been pathetic in their lens. What they are bowling, the field placings has been absolutely pathetic. பியூட்டிஃபுல்லா இங்கிலாந்து வந்து ஒரு லெவலுக்கு மேல மிக்ஸ்ட் அப் பவுண்டரிஸ் அண்ட் டூஸ் பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. முதல்ல எனக்கு கொடுத்த இன்டர்வியூலே ஐம் நாட் இம்ப்ரெஸ்ட். புது கண்டிஷன்ஸ் வி ஹேவ் டு அடாப்ட் அப்படின்னு.
இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கீங்கயா, விண்டு எந்த பக்கம் ஆடும்னு சொல்றதுக்கு கூட ஆளுங்க இருப்பாங்க. இப்ப வந்து 2 மேட்ச் பிச்சு எப்படி இருக்கும், சாயில் அண்டர்நீத் சர்ஃபேஸ் வந்து பிளாக்கா இருக்கும், பால் நின்னு திரும்பும் அப்படின்னு சொன்னா இந்த பிச்சு ஆடு பிச்சா இருக்கும், நல்லா செங்குன்ற மாதிரி பால் வரும் அப்படின்னு சொல்றேன்னா எப்படி சொல்றேன்? நான் என்ன அஸ்ட்ராலஜரா நானு? நிறைய போயிருக்கேன், எல்லா பக்கமும் போயிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு 12 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு பிச்சை 2 நாள் முன்னாடிக்கு பார்த்தேன்னா ஓரளவுக்கு ஒரு 30% இந்த பிச்சை எப்படி இருக்கும், ஆவரேஜ் ஸ்கோர் என்ன இருக்கும்ன்றது என்னால இங்க இருந்தே சொல்ல முடியும். அப்படிங்கும்போது நீங்க அங்க போறீங்க, அத்தனை பேர் பேக் அண்ட் சப்போர்ட், அவ்வளவு டேட்டா சப்போர்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விடுங்கடா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை முதல்ல காட்டுங்கடா. காட்டுனீங்கன்னா 76 ரன்னுக்கு மேல கொஞ்சம் வந்திருக்கும். திஸ் இஸ் அட்ரோஷியஸ்லி பேத்தட்டிக். This is not accepted from a T20 World Champions. At least now they can't win the series. They have to restore the pride by beating England in the next 2 games. At least they can come back with their head high. இல்லைன்னா losing 2 series, consecutive series, one to Ireland, one to England. Particularly England is such a mental trauma. இந்த பென் ஸ்டோக்ஸ், பிரெண்டன் மெக்குல்லம் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் தோத்துட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க ஒரு ட்ரப்பிங் வாங்குறீங்கன்னா இட்ஸ் டிசப்பாயிண்டிங். விக்கி, ப்ளீஸ், இஃப் யூ வாண்ட் டு add on because I got nothing more to say. I think we have covered everything honestly. ஜெனுவன்லி ஸ்பீக்கிங் பிடா, ஒரே ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணோம். ஆல்ரெடி ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி பத்தி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய சேனல்ல நிறைய பேர் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உங்கள்ட்ட ஒரே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேக்டர் நான் பாக்குறேன்னா, இன்னும் யூஆர் கிவிங் த சான்ஸ் அனதர் 2 கேம்ஸ், இந்த சீரியஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணலான்னு நீங்க வெயிட் பண்றீங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி you also think that it is quite not easy for someone to just straight away come and lead the side. அந்த மாதிரி எடுத்துட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நேச்சர் உங்கள்கிட்ட நான் வந்து ஐ அப்ரிஷியேட் ரியலி. அது யாராவது இப்ப ஜாலரா போறேன்னு சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு. பட் உண்மையா சொல்லணும். அதோட இன்னொன்னு சொல்றேன், நீங்க பேசும்போது இப்போ பீடா வந்து பயங்கரமா காமெடி பண்றாரு, பயங்கரமா என்டர்டைன் பண்றாரு, சாங் எல்லாம் பண்றாரு. நான் ரியாக்ட் பண்ணாம இப்படி ஜட மாதிரியே உட்காந்து இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது என்னால முடியாதுப்பா. நான் ட்விச்சி தான், இப்படி தொடுவேன், இப்படி பண்ணுவேன், ஏதாவது பண்ணுவேன். நான் எனக்கு அது, நான் இன்னும் சின்ன பையன் தானே, ஒரு ட்விச்சியா தான் இருப்பேன். அண்ட் அவர் சொல்றதுக்கு வந்து பயங்கரமா இது ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கு அப்படின்னா என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஜென்ரல், அவர் வந்து என்ன நேரில் நிறைய வாட்டி பார்த்திருக்காரு. ஜென்ரல் நேச்சரே அப்படிதான். அவர் பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்து பயங்கர ஒரு அனிமேட்டட் கேரக்டர் தான் நான். ஸோ அதனாலதான் நான் ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு பி நேச்சுரல். ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா தெரியுது, தட்ஸ் ஓகே, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம வந்து ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல குதிச்சிடலாம். பீடாக் ஆதி P6V என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ பீடாக் சார் அண்ட் விக்கி அண்ணா, இந்தியா ஹேவிங் அ லாட் ஆஃப் டேலண்டட் பிளேயர்ஸ் இஸ் டெஃபினெட்லி a strength, but it feels like it's becoming a weakness too. Nowadays players seem to feel insecure about their place in the team, and because of that they aren't able to play their natural free flowing game. Do you think this could affect India's performance? இவர் வந்து சாண்ட்விச் மெத்தடை யூஸ் பண்றாரு பீடாக். நம்ம அந்த கோச்சிங்ல படிப்போம்ல, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நடுவில் நெகட்டிவ், திருப்பி அந்த பாசிட்டிவ் வச்சு, அந்த மாதிரி அவரும் அதுதான் கேட்கிறாரு. இப்போ ஒருத்தருக்கும் தலை மேல கத்தி தொங்குது, யாரை எடுக்க போறாங்க, யாரை வெட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்தியன் டீமுக்கு, அதுவும் T20ல வருமா? இதெல்லாம் அப்படியே அந்த ஒரு டெஸ்ட்ல நடந்த அப்படியே நிறைய விஷயம் அப்படியே சிமிலரா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, பயமா இருக்கு. அதாவது, டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங், தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் ரிஃப்ளெக்டிங். அதாவது இப்போ சம்திங் லைக் திஸ் இஸ் ஹேப்பனிங் டு வேர்ல்ட் கப் T20 வின்னர் வாஸ் த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் அந்த இதுல தப்பா சொல்லிட்டேன், 477 ரன் சஞ்சு சாம்சன் அடிச்சது, 577 சாரி தப்பா சொல்லிட்டேன், apologies to the viewers. 477 is mean 14 innings is definitely nothing to be ashamed about. ஒரு 35 ஆவரேஜ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் ஆடி இருக்காரு. அப்படிங்கும் போது அவரு வெளில உட்காந்துருக்காரு, அடுத்த டூர்ல ஒரு ஸ்குவாட்லயே இல்ல, அதுக்கு எந்த கிளாரிட்டியும் இல்ல. அப்படிங்கும் போது ஆப்வியஸா உங்களுக்கு டப்பு டிப்புன்னு இப்ப திலக் வர்மா மாதிரி ஒருத்தர் வந்து அடுத்த ஃபியூச்சர் கேப்டன், வைஸ் கேப்டன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திலக் வர்மா அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டு ரிங்கு சிங்க கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப நான் உள்ள போறேன், இப்ப ஆட போறேன் அப்படின்னா, இப்ப வந்துட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு பால் போட போறேன்னா அது வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு பயம் வரும். ஒருவேளை அவுட் ஆயிட்டேன்னா அந்த ஒரு ஓகே ஓடி வந்து ஒரு ஃபுல் பிளடட் யார்கர் நான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ ஒருவேளை அது மிஸ் ஆகி புல்டாஸ் போய் 6 அடிச்சிட்டான்னா அப்படின்றது எல்லாருக்குமே வருங்கும் போது the communication has to be absolutely clear to get the best out of the players' skills on what they do. So and the most important thing for that is for you to say, okay,
ஒரு சீரீஸ் முன்னாடி வருது அப்படின்னா நீ வந்து கூட்டு என்ன பண்ணணும், இங்க பாரு 5 மேட்ச் நீ கண்டிப்பா ஆடத்தான் போற. இப்ப நீ ஒரு ஸ்குவாடை நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா யூ ஷுட் பி வெரி வெல் ப்ரீ ப்ரிப்பேர்ட் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி த காம்போசிஷன், வாட் கைண்ட் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் யூ ஆர் கோயிங் டு டூ, and the least amount of changes has to be once the series is decided to give an opportunity to rest the players. அந்த இப்ப சஞ்சு சாம்சனுக்கு நீங்க சப்பக்கட்டு கட்டலாம். ஜிம்பாபேல ரெஸ்ட் பண்றேன், அப்ப இங்கேயாண்டா ரெஸ்ட் பண்ற, ஜிம்பாபேல ரெஸ்ட் பண்ற, எனக்கு இங்கேயாண்டா ரெஸ்ட் பண்ற, இந்த இதெல்லாம் இந்த அணை கட்டுறதெல்லாம் இங்க கட்டாதீங்க, இல்ல முட்டாள்லாம் Correct. கிடையாது. இப்ப அதுதான் வந்துட்டு இப்ப ஜிம்பாபே ஒரு சிலர் வந்து சொல்றாங்க சஞ்சு சாம்சன் இஸ் ரெஸ்டட் அப்படின்னு. அந்த ரெஸ்ட் அயர்லாண்டோட கொடுக்க வேண்டியதுடா, ஜிம்பாபேக்கு எதுக்குடா கொடுக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்க, பிரப்சிம்ரன் சிங்கரை வந்து சஞ்சு சாம்சன் பதில் அயர்லாண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சஞ்சு சாம்சன் would have been bought fresh for இங்கிலாந்து. இந்த அணை கட்டுற வேலை எங்கிட்ட வைக்காது, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவேன் எல்லாரையும். ஓகே, அப்படிங்கும்போது the most important thing whether the player is coming new to the system or the player is already existing in the system, only one thing what you have to tell is where are you in the scheme of things for me as far as future is concerned அப்படின்றது கரெக்டா நீங்க இது பண்ணல அப்படின்னா அந்த இது வராது. இப்போ வைபவ் சூரிய வச்சு 2 மேட்ச் ஃபெயிலா இருக்காரு, அடுத்த மேட்ச் அவர் திருப்பி ஒரு 13 ரன்ல அவர் அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் ஃபெயில் ஆனதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, பவுன்சர் இப்படி போச்சு அடிக்க போடாரு ஆன் இஸ் டே வுட் ஹவ் pulled it for 6. That is what exactly the delivery, similar delivery we spoke about. Praful Inge bowling team is a genuine weakness because of the downswing coming from பண்றாங்க பாடி. அப்படிங்கும் போது வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு முன்னாடியே நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த பிச்சில் கரெக்டா அங்க அடிச்சாங்கன்னா பாடி லைன்ல கொஞ்சம் ஒரு சில பால் பட்டு 6 போயிடும், ஒரு சில பால் இந்த மாதிரி அவுட் ஆகும். ஒரு அடுத்த மேட்ச் வைபவ் சூரியவன்சி ஆடுறாரு அவுட் ஆறாருன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒரு 12-13க்கு. அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சியை டிராப் பண்ணிட்டு சாம்சனை கொண்டு வராங்கன்னா திருப்பி வைபவ் சூரியவன்சி ஆட வரும்போது என்ன ஆகும், அட்ரினாலின் will be flowing. ஐயோ அடிக்கலன்னா டோட்டலா இந்தியா டீம்ல எடுக்கவே மாட்டாங்கன்னு. The communication is very clear. Unless otherwise, any player who is stepping out of the field of play, be it any level of cricket, Tamil Nadu Premier League, Andhra Premier League, Dilip Trophy, Syed Mushtaq Ali Trophy, India, unless otherwise you know that you have been backed, you know that you are not going to fight for your place, appada can get the 100 out of 100 thing in it. Vicky, you have played cricket to the very highest level, that is the rest of India. You know the pressure, you might have gone through all this in your career, which in my opinion was a glittering career. Please, if you want to add on anything, please add on, or else you can give the closing thoughts. இருக்கிறதுலே மோஸ்ட் சிக் ஃபீலிங் என்னன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றோமோ பண்ணலையோ அடுத்த மேட்ச் ஆடுவோமா மாட்டோமான்ற ஒரு பயம் இருக்குல்ல, அது ஒரு பிளேயரை வந்து உள்ளுக்குள்ளே இருந்தும் கொல்லும், அவனோட ஸ்கில் வைஸும் அவனை எக்ஸிபிட் பண்ண விடாது. ஆக்சுவலா நான் சொல்லும் போதே ஸ்டம்பிள் ஆறேன், ஏன்னா ஐ கேன் ரிஃப்ளெக்ட் அ லாட் ஆஃப் திங் தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அது சின்ன ஒரு விஷயம் தான், பட் நாளைக்கு இந்த நீங்க சொல்றது 100% ட்ரூ. கையில பால் எடுக்கும்போது நம்ம நினைக்கிற லென்த் விழாது, ஏன்னா நினைக்கிற லென்த் விழ மாட்டேங்குது. ஐயோ ஒருவேளை போலிங் கட் பண்ணுவாங்களா, அடுத்த மேட்ச் ஆட வைப்பாங்களா, இந்த மாதிரி தாட்ஸ் ஒரு ஹியூமன் மைண்டுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு வரும். நீங்க சொல்ற மாதிரி கட் அடிக்கும் போது 4-5 முகம் வந்து போகும். இவங்க எல்லாம் நம்மள டிராப் பண்றவாங்க நாளைக்கு, இவன் எல்லாம் இருக்கான் நம்ம பின்னாடி, போத்தம்பி பின்னாடியே வரன்ற மாதிரி பின்னாடியே இருக்காங்களே இவ்வளவு பிளேயர்ஸ் அப்படின்றத வந்து அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க பிடா. ஆக்சுவலா அது வந்து தட் இன்செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் கம்யூனிகேஷன் வந்து பெட்டரா இருக்கிறது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் அகைன் இந்த சீரீஸ்க்கு வந்து இட்ஸ் பீன் ஒரு முள்பாதை தான். நான் அதை சொன்ன மாதிரி இனிமே இன்னொரு 2 கேம் இருக்கு. இந்த டூரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான டூரா மாறிட்டு இருக்கு. இந்த டைம்ல கம்பேக் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். How do you think that Indian team is going to cope with it and then just come back? Whatever has happened and nothing is going to change. 3 games over, 1 game உங்களுக்கு மழையில போயிடுச்சு, மீதி 2 கேம் you're trailing 0-2. You got a only chance. What you can do is to draw parity. You're not going to win the series. இப்ப நீ நெகட்டிவா திங்கிங் இன்னும் பேனிக் ஆகி ஒரு 6 சேஞ்சை நீ பண்ணினா you are heading nowhere in my humble opinion. நடந்து போச்சு. போன மேட்ச் தோல்வி இஸ் அ டிஃபரெண்ட் திங். ஓகே, the match was in India's grasp. 4 overs 49 runs. Unfortunately, Bishnoi went expensive. The game went upside down. இந்த மேட்ச் there was absolutely no competition அப்படிங்கும் போது there's no point in taking any kind of negativity moving forward. It is not going to take you any forward. இவனெல்லாம் நான் உதைச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்சிவா உதைச்சிருக்கேன்.
அது பைலேட்ரல் சீரீஸ்ல அடிச்சிருக்கேன், வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்கேன். விடு, அவன் என்ன ஆட முடியுன்றத அவன் காமிச்சிட்டான். இப்பல இருந்து நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கரெக்டான பிளேயிங் லெவன், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ண they can still win the next two games and square the series. But today was a pathetic show in all honesty that comes from bad bowling changes, bad lengths what they bowled, bad batting order, bad batting. எல்லாமே பேடுங்கும் போது there's no point in talking about it. Totally outplayed and gave an opportunity to get outplayed by an opposition which is not weak by any means. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நான் ஒரு நேரோ எட்ஜ் கொடுத்தேன், விக்கி ஒரு நேரோ எட்ஜ் இந்தியா கொடுத்தாரு. எவ்ரி ஒன் வுட் ஹவ் தாட் தட் இந்தியா வுட் ஹவ் பவுன்ஸ் பேக். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் டிஃபரெண்ட். ஸோ இந்தியா மேல எட்ஜ் கொடுத்ததுன்றது ஒரு பெரிய ஒன்றும் அயோக்கியத்தனம்லாம் கிடையாது. அது most of the pundits said India is going to come back அப்படின்னு. Unfortunately, it didn't happen. Let us see whether India can keep the series alive. எப்படி போச்சு பாரியா situation, whether we can keep the series alive or England is going to close out the series on the next game. We'll come back and do a detailed preview on the fourth T20 to happen between India and England in just 2 days time. Until then, thanks a lot and bye-bye.